Hey, this is Venkat for venkatfin.com. கொஞ்ச நாள் முன்னாடி யூஎஸ்ல இருந்து ஒருத்தர் காலையில மெசேஜ் பண்ணியிருந்தாரு. தென் ஹி டோல் மீ நான் வந்து ஒரு 2 to 3 crores என்னோட கார்பஸ் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு அது ஒரு 2-3 வருஷத்துல அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நான் இந்தியா வந்துடுவேன். எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணுன்னாரு. ஐ செட் ஓகே ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோல்ட் ஹிம் மை கன்சல்டிங் ஃபீ. ஹி வாஸ் ஹாப்பி அபவுட் இட். அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து உங்ககிட்ட தான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும்னு சொல்லுவீங்களான்னு கேட்டாரு. இல்லைங்க, என்கிட்ட 1000 பேர் கன்சல்டிங் பண்ணியிருக்காங்க, 35 பேர் தான் என்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க, ஒரு 30 பேர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணுறாங்க, மீன்ஸ் கைண்ட் ஆஃப் ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணுறாங்க, அவ்வளோதான், நான் போய் ஃபாலோ கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு. அண்ட் ஹி வாஸ் ஹாப்பி அபவுட் தட் ஆல்சோ. அதனால ஏன்னா நான் வந்து மற்றவங்கள்ட்டையும் கேட்பேன், எனக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் பண்ணுவேன்னாரு. சரி அப்படின்ட்டு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஐ வாஸ் ஓகே. அன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் என்ன சொன்னாருன்னா, இல்ல அந்த ஜோசியம்லாம் 2 பேர்ட்ட பார்ப்பாங்கல்ல, ஒரு ஜோசியர்ட்ட பார்ப்பாங்க, அப்புறம் இன்னொரு ஜோசியர்ட்ட பார்ப்பாங்க, 2யும் கம்பேர் பண்ணி அப்பதான் நான் நினைச்சுக்கிட்டேன், ஓகே நம்ம என்ன வேலை பண்றோம் நம்ம நினைக்கிறோம். Having said that, it was very painful that day for me. அவர் மறுபடியும் he never came back. I also don't want him to come back. ஏன்னா இப்படி சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா, you should understand what kind of professionalism I maintain in this industry. நோ ஸ்பேம்னா நோ ஸ்பேம், ஃபாலோ பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன், அந்த எத்திக்ஸ் நான் மெயின்டைன் பண்றேன். அதனால தான் 1000 பேர் பேசி வெறும் 35 பேர் பிசினஸ் கொடுத்துருக்காங்க. எனிவே தட் இஸ் ஃபைன். நம்ம வர போறது வந்து இந்த வீடியோ எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா, எகெயின் ஆல்ரெடி கார்பஸ் கிரியேட் பண்ணவங்களுடைய இன்னொரு ஸ்டோரியை சொல்றேன். ரிட்டையர்மெண்ட் ஆயிருங்க, மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து 20 லட்சத்துலேருந்து 70 லட்சம் வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 70 lakh கிடைக்கும். அன்னைக்கு ஒருத்தர் கால் பண்ணுறாரு, இதே ஒரு ரேண்டம் கால் தான், 70 lakh இருக்குது ரிட்டையர்மெண்ட் பிளானிங், அதாவது ஆல்ரெடி ஒரு 8% எஃப்டி மாதிரி வந்துட்டு இருக்கவருக்கு. அவருக்கு தெரியுது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர் ரிட்டர்ன் வர கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ரிஸ்க் இருக்குன்னு தெரியுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அதாங்க சொல்கிறேன், இப்போ முன்னாடி இருக்கிற ஜோசியங்காரங்க கம்பேர் பண்ணிட்டாரு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸு, கூட வேலை செய்கிறவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க, ஃப்ரெண்டோட பையன், இவங்க சொல்கிறவங்க எல்லாம் கேட்டிருப்பாரு போல் இருக்கு. அதனால இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு வரைக்கும் லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஃப்ளாட்டாக தான் ரிட்டர்ன் வந்திருக்குமாவே அப்படிலாம் சொல்கிறாரு. அவா அப்படி சொல்கிறா, இவா அப்படி சொல்கிறான்ட்டே இருந்தீங்கன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ண முடியாது. ஸ்ட்ராட்டஜிக்காக ரிஸ்க் எடுக்கணும். இப்போ இன்னொருத்தர் இப்போ பேசுகிறாரு, இப்போ ஏட கன்சல்டிங் ஃபீ இமீடியட்டாக கால் பண்ணார், 25 lakhs ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுன்னாரு, எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வெறும் 1.5 லட்சம் தான் இப்போதைக்கு அவரோட அமௌண்ட்டே டச் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். ஒரு 1.5 lakh 25 lakhல வந்து வெறும் 1.5 lakhs தான் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியே காமிச்சிருக்கேன். ஐ டோல்ட் ஹிம், நீங்கள் பாருங்கள், 1 month 2 month பாருங்க, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் அந்த 20 lakh மிச்சம் 25 lakhsல 20 lakh கண்டிப்பாக நெக்ஸ்ட் 6 month வந்து எஃப்டிலேயே இருக்கட்டும். அந்த 5 lakh மாத்திரம் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு எக்ஸ்போசர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ தைரியம் வேணும், அதை ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணணும், ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது எதுக்கு, ஆல்ரெடி கார்பஸை கிரியேட் பண்ணவங்களுக்கு ஒரு வீடை வச்சு அந்த அமௌண்ட் கிடச்சிருக்கும், ஏதாவது மெச்சூரிட்டி பெனிஃபிட் அந்த வந்து ஒரு 20 lakh to 1 crore வாட் எவர் கிடச்சிருக்கும், இல்லாட்டி ரிட்டையர்மெண்ட் ஃபண்டாக கிடச்சிருக்கும். இது ஆல்ரெடி கார்பஸ் கிரியேட் ஆனவங்களுக்கு. இந்த வீடியோ எதுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டிஸ்க்ளைமர் படிச்சிடுறேன். நீங்கள் மெசேஜ் பண்ணுன்னா எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஓகே, இவர் வந்து என்கிட்ட 2-3 பேர் இப்படி கேட்குறாங்க, ஒரு 5 crore கார்பஸ் வந்து 5 to 7 yearsல கிரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாரு, 50,000 per month மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் 5 crore கார்பஸ் கிரியேட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு. அதுக்கான ஆன்சர் சொல்லிடலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. மற்ற டிஸ்க்ளைமர்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, சி 50,000 per month இன் மியூச்சுவல் ஃபண்ட், நீங்கள் வந்து 30s 40sல இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த 12% சிஏஜிஆர் காமிக்கலாம். 40s அதாவது 48 49 இந்த மாதிரி ஏஜில் வந்துட்டு நான் வந்து 9% சிஏஜிஆர் தான் காமிப்பேன். காரணம் என்னன்னு சொல்கிறேன், ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் உண்மையாகவே உங்களுக்கு இருக்குது. லேட் 40sல நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம், 55 57ல் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் ரெடி பண்ணணும். அப்போ நம்ம இந்த 12% கார்பஸை காமிச்சு கணக்கு போடக்கூடாது. 30sல 40sல இருந்த ஏர்லி 40sல இருந்தீங்க, 20sல இருந்தீங்கன்னா தாராளமாக 12% மேலேயே காமிக்கலாம். நான் வந்து மந்த்லி 50,000 ஒருத்தர் எஸ்ஐபி பண்ணுறாரு, 5 years டியூரேஷன், 12% வருஷம் கிடைக்குது. பை காட்ஸ் கிரேஸ், நாடு நல்லா இருக்குன்னு வச்சுக்குவோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக கிடைக்குமே, பாசிபிலிட்டி இருக்கே. 1 crore டச் பண்ணாது, 5 crore கண்டிப்பாக டச் பண்ணாது. 30 lakh நீங்கள் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, மாதம் 50,000 ரூபான்னா 5 வருஷத்தில். மெச்சூரிட்டி வேல்யூ 12% சிஏஜிஆர்னா ஒரு 41 லட்சம் ஆயிருக்கும். அது
11 லட்சம் கெயின் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் இட் would have been 12% CAGRல. யூனோ 30 lakhs would have become 41 lakhங்க. ஓகேவா? அதே மாதிரி 50,000 per month மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றாரு. அவர் ஃபண்ட் மேனேஜர் இஸ் பெர்ஃபார்மிங் வெல். நம்மளும் நல்ல ரிஸ்க் எடுக்கிறோம். எக்கானமி இஸ் டூயிங் வெல். கண்டிஷன் சப்ளை இது நடக்கும்னு நான் சொல்ல, இப்படி நடந்தா எப்படி இருக்கும்னு தான் சொல்றோம். இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ, ஃபினான்ஷியல் பிளான் சொல்ல முடியாது. எனிவே, ஏன்னா 9% தான் நான் நம்புவேங்க. நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது 9% தான் காமிப்பேன். அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சந்தோஷப்படுத்துக்கிறோம். 25% வருஷம் வருஷம் கிடைச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு 30 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரு 60 லேக் ரீச் பண்ணுவோம் நம்ம ஓவர் அ பீரியட் ஆஃப் 5 years. 25% வருஷம் வருஷம் சிஏஜிஆர் கிடைச்சா. மியூச்சுவல் ஃபண்டில் 25% சிஏஜிஆர்லாம் வந்துட்டு இட்ஸ் ரெய்னிங் தான் சொல்லுவேன் நான். 40% ரிட்டர்ன் கொடுக்குற ஃபண்ட்ஸ் இருக்கு, 50% ரிட்டர்ன் கொடுக்குற ஃபண்ட்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் 25% இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்ரி சிங்கிள் இயர் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸுங்கிறது எக்கானமி நல்லா இருக்கணும், எந்த ஒரு வாரும் வராமல் இருக்கணும். நான்லாம் எதை நம்பி இந்த வேலையை பண்ணுறேன்? ஓரளவுக்கு எல்லாம் சேஃபாக இருந்தால் தான். ஸோ 25% அதனால தான் ஸ்டார் வச்சிருக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி கிடைச்சாலே 60 லட்சம் தான் கிடைக்கும்னு சொல்லும் போது நான் மை ஆன்சர் இஸ் வெரி வெரி சிம்பிள். பண்ணலாம். நீங்கள் வந்து 50,000 per month வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி 5 yearsல 5 crore கார்பஸ்னா நடுவில் பாக்கெட்ஸ் ஆஃப் இதை தான் வந்து டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட பண்ணுறவங்க, என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அவங்க எஸ்ஐபி அது பாட்டு தனியாக போயிட்டுருக்கும். மந்த்லி 20,000, மந்த்லி 30,000 மாதிரி போயிட்டுருக்கும். திடீர்னு வந்துட்டு மெசேஜ் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 25,000 லம்சம் இருக்குது, 1 lakh இருக்குது, 5 lakh இருக்குது, இல்லை 20 lakh இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை தான் ஐ வில் கால் இட் அஸ் பாக்கெட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்பப்போ இந்த மாதிரி அவங்களா சொல்லும் போது மாத்திரம் நான் ஒரு 1 வாரத்துல இருந்து அந்த மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, பண்ண முடியாதுன்னே சொல்லிடுவேன் நான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் பார்த்துக்கலான்ருவேன். கொஞ்சம் எனக்கு இந்த லம்சம் இன்வெஸ்ட் போது ரிஸ்க் இருக்குது, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அதை. ஸோ இந்த பாக்கெட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கணும் நம்ம. அப்பப்போ லம்சம்லையும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த 5 crore அப்பப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். வெறும் 50,000 per month இன்வெஸ்ட் பண்ணி 5 crore அச்சீவ் பண்ணுறது முடியவே முடியாது. 1 crore பெரிய மிராக்கிளாக தான் நான் சொல்லுவேன். 5 years தான் நீங்கள் டைம் கொடுக்குறீங்க. 10 years டைம் கொடுத்தீங்கன்னா தாராளமாக பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ தட் இஸ் இட். இது ஒரு ரேண்டமாக வந்த மெசேஜ். நான் ரொம்ப விரும்பி பண்ணுறது டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ், ஹெல்த் இன்சூரன்ஸோ. டேர்ம் இன்சூரன்ஸோ நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்குறீங்கன்னா அப்படி தான் இருக்கும். 3 மிட்டாய் காமிப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச மிட்டாயை வாங்குவீங்க. கன்சல்டிங் பண்ணால் ஒரு எக்ஸ்போர்ட் அட்வைஸ் வாங்கிட்டு மறுபடியும் அதிலே வாங்கிக்கலாம், இல்லை எங்கிட்ட வாங்கிக்கலாம். ஐ வில் ஆஃபர் த சேம் ஆன்லைன் டிஸ்கவுண்ட். தட் இஸ் இட்டுங்க. நான் அதெல்லாம் லைட்டர் நோட்டில் சொல்கிறேன், ஆனால் ரொம்பவே வேதனையாக இருக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு தைரியமாக இப்போ அன்னைக்கு கூட ஒருத்தங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணாங்க, ஒரு மேடம். ஐ திங்க் சி இஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. அவங்ககிட்ட சொன்னேன் நான், அவங்க வந்து 40s இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் 50s இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டே வேண்டாம் அப்படிங்கிற. அப்படி இருக்கவங்களையும் நான் என்கரேஜ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 5,000 எஸ்ஐபிலாம் வேண்டாம், என்னோட கேவிசி முடிங்க, ஒரே ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. அது ஒரு 2 months யூ லெட் இட் கோ. அப்புறம் உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் நான். அது எதுனே தெரிஞ்சுக்காம இருக்காருங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கன்சர்வேட்டிவாக இருக்கவங்களே நம்ம பண்ண வைக்கிறோம். ஆல்ரெடி ஒரு 50 lakh 70 lakh இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவராக கன்சர்வேட்டிவாக இருந்து என்ன பிரயோஜனம்? அது ஸ்ட்ராட்டஜிக்காக அதை டச் பண்ணணும், ஆரம்பிக்கணும். நான் வந்து ஐ வாஸ் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி. நான் எந்த தைரியத்தில் நான் ஒரு 10-30 பேருக்கு அதை பண்ணி கொடுக்குறேன் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னு. நான் வந்து ஒரே தைரியம் தான், நம்ம வந்து நாடு நல்லா இருக்குங்கிற தைரியம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்பவும் கன்சர்வேட்டிவாக இருக்க வேண்டாம், ஓவர் எக்ஸ்பெக்ட்டும் பண்ண வேண்டாம். நான் டைரக்ட்லி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 1 time நான் ரிவ்யூ மாத்திரம் பண்ணி கொடுத்துருவேன். தட் இஸ் இட்டுங்க. அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் ரெகுலர் தான் பண்ணுறேன். ஸோ ஃபார் இட் இஸ் கோயிங் ஆன் லைக் தட். மை லைஃப் இஸ் லைக் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. லேட் நைட் பண்ணுற வீடியோ இது. நல்லா இருங்க.